ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான மல்லி மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம். மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 3, ஒரு பச்சை மிளகா, ஒரு குட்டியான லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், 2 தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, அது சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்ச ரசத்துக்கு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா சும்மா 2 கிள்ளி தாளிப்புக்கு போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கறனால காரம் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம விழுதெல்லாம் சேர்த்து பச்சை வாடை போகிற மாதிரி லைட்டாக ரொம்ப வதக்கத்தால் ஒரு ஆஃப் குக் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்சியை கழுவுன தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 லிட்டர்லேருந்து 1,5 லிட்டர் வரைக்கும் இதுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா நுர கட்டி இறக்குனாக்கா சூப்பரான ரசம் ரெடி. உப்பு சேர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சி